டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கூடிய சீக்கிரமே அடுத்த வாரத்தில் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1 பிறக்க போகுது. அதுக்கு நீங்கள் ஏதாவது வீட்டில் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சித்திரை 1 ஸ்பெஷலை முன்னிட்டு ஒரு சூப்பரான பாயசம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா என்னென்னு தெரியாது. ஆனால் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா வேறு எந்த மெத்தட்லையும் செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பாயசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அதுக்கு இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு கடாயை எடுத்துகிட்டு அடுப்பத்தை வச்சு கடாயை சூடாகிட்டுருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நெய் ஒரு 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூனு நெய். நம்ம இன்றைக்கி பாயசம் நெய்யில் ஆரம்பிக்கிறோம். சூடான உடனே முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் மிதமான சூட்டிலே வறுத்துக்கிறணும். 25 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 25 கிராம் உலர் திராட்சை. இப்போ அந்த நெய்யிலே லேசாக பொன்னிறமாக நம்ம அதை நல்லா வறுத்து கொடுத்துக்கிறணும். இப்போ இங்கே நம்ம சாரா பருப்பு வச்சுருக்கோம். சாரா பருப்பு 25 கிராம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு வறுத்து எடுத்துடலாம். சாரா பருப்பு ஃபங்க்ஷன்லலாம் போட்டிருப்பாங்க கல்யாண வீட்டில். அந்த ஒரு சின்ன சின்ன பருப்பு சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நெய்யிலே நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்ட உடனே இதை தனியாக எடுத்து நம்ம அதை மட்டும் பருப்புகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் வறுத்த அந்த பருப்புகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த சட்டியில் இருக்கிற நெய்யிலேயும் நம்ம சேமியா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். 100 கிராம் ஏற்கனவே ரோஸ்டட் பண்ணதான், இருந்தாலும் நம்ம நெய்யில் கொஞ்சம் ரோஸ்டட் பண்ணிக்கிறணும். அதை 100 கிராம் உள்ளே சேர்த்து நல்லா கொஞ்சம் ரொம்ப கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறணும். நான் வாங்கியிருக்கிறது சேவரட் சேமியா. இது நம்ம பாயசத்துக்கு போடும்போது அந்த நல்லா வெந்திருக்கும். அந்த நம்ம அதை கடித்து சாப்பிடும்போது அந்த சேமியா அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கும் அப்படியே இருக்கும், சாப்பிடும்போதும் நமக்கு மென்று சாப்பிடும்போதும் அப்படியே நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக இந்த சேமியா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த ராயலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் சாப்பிடும்போது நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி கூட சேமியா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேமியா வெறும் மிதமான சூடில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. ஏற்கனவே ப்ரௌனாக இருந்துச்சு, நம்ம மறுபடியும் கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவும் நம்ம தனியாக ஒரு தட்டில் தட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் சேமியா வறுத்துட்டு நல்லா லைட்டாக ஒரு 2 டீஸ்பூனு நெய், 2 டீஸ்பூன் நெய் லேசாக உருகி வரட்டும். அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இன்றைக்கி பாயசத்துக்கு மாவு ஜவ்வரிசி 100 கிராம் மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு எடுத்து இப்போ நெய் சூடானோடனே அந்த நெய்யிலே நம்ம ஜவ்வரிசியை இன்றைக்கி வறுத்து பண்ண போகிறோம், பொரிய விட்டு பண்ண போகிறோம். மிதமான சூட்டிலே ஜவ்வரிசி அந்த 2 டீஸ்பூன் நெய்யிலேயும் நம்ம அப்படியே பொரிய விடணும். அந்த வறுத்து கொடுக்குறது கறியிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம எண்ணெயில் போட்டால் மற்ற பொருள் பொரியும்ல, அது மாதிரி ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும். அதே சமயத்தில் ஜவ்வரிசியை எக்காரணத்தை கொண்டும் அந்த நிறம் வராமல் வறுக்கணும், கறியிடக்கூடாது. அதனால் அடுப்பை நீங்கள் சிம்மு இல்லைன்னா மீடியம் ஏதாவது வச்சுட்டு நம்ம சொன்ன மெத்தடில் நல்லா நெய்யிலே ஜவ்வரிசியை பொரிய விட்டு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அப்படியே கணக்காக பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே இங்கே தண்ணி 300 ml தண்ணி இதில் சேர்த்துடணும். இப்போ நம்ம 300 ml தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ ரெண்டாவது ஒரு 200 ml, அதாவது மொத்தம் 500 ml ஜவ்வரிசியை நெய்யில் வறுத்த பிறகு பொரிச்ச பிறகு 500 ml தண்ணி சேர்த்து இப்போ ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். 500 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த பக்கம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சு வரும்போது அந்த நம்ம ஜவ்வரிசி எல்லாமே நல்லா இந்த மாதிரி எந்திரிச்சு நல்லா மிதந்து வந்துடும். வெந்த உடனே நான் சொல்கிறேன் எந்த பக்கத்தில் இருக்கணுன்ட்டு. அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இது வேகிறதுக்கு டயர்டு இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ நமக்கு அந்த ஜவ்வரிசி அந்த கொலகொலப்போம் அந்த ஜவ்வரிசி நல்லா வந்துருச்சு. வெந்து நல்லா முழிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இங்கே ஏற்கனவேவும் வறுத்து வச்சுக்கக்கூடிய சேமியாவை இந்த இடத்துல சேர்த்துடணும். சேமியா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சேமியாவையும் சேர்த்து இந்த ஜவ்வரிசியோடு நம்ம வேக வச்சுக்கணும். முதல்ல ஜவ்வரிசி நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கு பிறகு தான் சேமியாவை போடணும். 2 ஒன்றா போட்டோம்னா சேமியா சீக்கிரம் குழஞ்சிரும், அப்புறம் ஜவ்வரிசி அப்படியே நமக்கு வேகாமல் இருக்கும். அதனால் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம சேமியா சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 லிட்டரு தண்ணியில் ஜவ்வரிசி நல்லா வெந்த உடனே ஏற்கனவே பொரிச்சு வச்சுக்கக்கூடிய சேமியாவை நம்ம உள்ளே சேர்த்தணும். உள்ளே சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா
கலந்து கொடுத்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இங்கே பால் மொத்தம் 1 லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 லிட்டர் மட்டும் உள்ளே சேர்த்துக்கிறணும். மொத்தம் 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் எப்படின்னா பாக்கெட் பால் 1/2 லிட்டர் வாங்கிட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கோம். ஆக மொத்தத்தில் 1/2 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் பால் சேர்த்து 1 லிட்டரு அதில் காய்ச்சி வச்சுருக்கையில் இப்போ நம்ம 1/2 லிட்டர் மட்டும் இதில் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ மட்டும் இதில் சேர்த்து இந்த சேமியாவும் நல்லா வெந்து வரணும். இந்த பால்லேயும் நல்லா கலந்து விடுங்க. 1 லிட்டரு பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அந்த பால்லே நம்ம சேமியா வேக விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்குறோம். இனிப்பு வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு சேர்க்குறோம், 250 கிராம். இனிப்பு வந்து நம்ம தேவையை தக்க தான் சேர்த்துக்கிறோம். நான் போடுற அளவில் நல்லா தித்திப்பாக அருமையாக இருக்கும். அதனால் நான் வந்து 250 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஜீனி இதோட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா வெந்து வரும். நல்லா அதெல்லாம் நல்லா இனிப்பு சேமியாவிலையும் ஜவ்வரிசிலையும் இனிப்பு நல்லா சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம சேமியா போட்டு அப்புறம் பால் ஊற்றிட்டு ஜீனி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா நமக்கு அந்த சேமியா வெந்து வந்துடுச்சு. நம்ம அந்த ப்ரௌனாக அந்த சேமியா நல்லா வெந்து வந்துடும். ஒரு 3 நிமிஷம் அந்த இருக்கிற சுட்டிலே சூப்பராக வெந்துடும். இப்போ கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள். இப்போ நம்ம பருப்பு பழம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் பழம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடனே நமக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் பால் மீதம் இருக்குல்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஆக மொத்தத்தில் நம்ம 1 லிட்டர் சேர்த்தாச்சு. எதுக்காக நம்ம பாலை வந்து அந்த இடத்துல மிச்சம் வச்சுட்டு நம்ம இதில்னா அதில் வந்து சுண்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப கெட்டியாக கிடச்சிரும். அதனால தான் நமக்கு அந்த சேமியா வேகிறதுக்காக அந்த பாலை ஊற்றி நம்ம வேக வச்சோம். இப்போ நம்ம லூஸ் பண்ணுறதுக்காக நம்ம மீதம் இருக்கிற பாலையும் ஊற்றி நம்ம கலந்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக மில்க் மேடு அப்படியே எடுத்து ஒரு 1/4 கப்பு கடைசியாக ஊற்றி விட்ருங்க. அந்த ஃபினிஷிங்கில் தான் ஊற்றணும் மில்க் மேடு. அதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மில்க் மேடு வந்து லைட்டாக ஸ்வீட் இருக்கும், இனிப்பு இருக்கும். ஏற்கனவே நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம். இது வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா ஃபங்க்ஷனில் பூராமல் இந்த மில்க் மேடு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. கல்யாண வீட்டில் எல்லாமே கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிங்க அப்படின்னா, அந்த பர்த்டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது இதே போல் நீங்கள் பொருட்கள்லாம் வாங்கி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக அமையும். மில்க் மேடு ஊற்றி ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த அளவுக்கு லைட்டாக பபுள்ஸ் வந்து கொதிச்சு வர வரைக்கும் கலந்து விட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பாயாசம், பால் பாயாசம், பருப்பு பாயாசம், பர்த்டே பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் எல்லாம் கலந்த ஒரு சூப்பரான ஒரு பாயாசம். உங்கள் வீடு விழா நடந்துச்சுன்னா இதே போல் ஒரு பாயாசத்தை நீங்கள் செய்தீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மனசு மகிழும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாயசத்தை வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் வீடே மகிழ்ச்சி பொங்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஜவ்வரிசியெல்லாம் 1 மணி நேரம் ஊறணும், 1.5 மணி நேரம் ஊறணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அருமையாக வரும். இதே போல் ஒரு பாயசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.